உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரம் நாம் இப்போது சமீபத்தில் ஜேசிபி வச்சு மண் வந்து நிரவி வரப்பெல்லாம் எடுத்து விவசாயத்துக்காக தயார் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மண் வந்து கலர் தன்மை கொண்ட நிலம். பார்த்திங்கன்னா எதுவுமே வளராத மாதிரி இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். சரிங்களா? அப்போ இது இயற்கையாக வளப்படுத்துறது எப்படி? சரிங்களா? ஞானப்பிரகாஷ் ஐயா திரும்ப திரும்ப நிறைய பதிவுகளை சொல்லிகிட்ருக்காரு. இயற்கையாக வளப்படுத்தணும்னா முதல்ல மழை நீரை நீங்கள் அதை சேமிக்கணும். மழை நீரை சேமித்ததனுடைய விளைவு என்ன ஆயிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். மழை நீரை சேமித்த உடனே எவ்வளோ பில் வளர்ந்துருக்கு பாருங்கள். மழை நீரை நீங்கள் சேமிக்க ஆரம்பித்த உடனே இது கலர் நிலம். கலர் நிலம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எதுவுமே விளையாது. புல் பூண்டு முளையிறதுக்கே நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய எருவு கொண்டாந்து கொட்டணும். நிறைய எருவு ஆளை அழுக்கடிக்கணும், மாட்டு எருவு கொண்டாந்து கொட்டணும். நிறைய கொட்டினா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தன்மையை பாருங்கள், எவ்வளோ என்ன கலராக இருக்குது பாருங்கள். இந்த மண்ணுடைய தன்மையை பாருங்கள், தண்ணி நிற்கிது, என்ன கலராக இருக்குன்னு பாருங்கள். வித்தியாசமான கலரில் இருக்கும், எதுவுமே இதில் இருக்காது. நீங்கள் இவ்வளோ வெயில்லையும் இவ்வளோ தண்ணி நிலத்தில் நிற்கிது, அதை தான் கலர் தன்மைன்னு சொல்லுவாங்க. மண்ணுக்கு தண்ணீரை உறிஞ்சிக்கிற தன்மையே இருக்காது. சேறு பார்த்திங்கன்னா குழன்னு ஆகிடும். காஞ்சிதுன்னா கல் மாதிரி ஆகிடும். இந்த மண் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உடனே குழன்னு ஆகிடும். காஞ்சிதுன்னா கல் மாதிரி இறுகி போயிடும். இதுதான் இந்த கலர் மண்ணுடைய தன்மை. இப்போ இது அடிப்படையாக நம்ம இயற்கையாக அதை வளப்படுத்தணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது மழை நீரை இதில் நிறுத்தணும். நீங்கள் மழை நீரை நிறுத்த ஆரம்பித்தோடனே பாருங்கள், எல்லா இடத்தும் பச்சையாக பசுமையாக தெரியுதா? பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், எல்லாமே பசுமையாக மாறுது பாருங்கள். தரையில் முதல்ல பில் முளைக்குது. மழை நீரில் இருந்து காற்றில் பில்லோட விதைகள் இருக்கும். சரிங்களா? அந்த காற்றுல இருக்கிற பில்லோட விதைகள் ஏற்கனவே இங்கே கிடக்கிற காற்றுல வந்திருக்க பில்லோட விதைகள் மண் மேலே கிடக்கிறது. மழை நீரை நீங்கள் நிறுத்தினோன்னா என்ன ஆகுதுன்னா, அது முதல்ல முளைச்சி இது என்ன பண்ணும், அப்படியே எருவாக மாறும். இந்த பில் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்து விதை வந்து திரும்ப விழும். திரும்ப அது விதை விழுந்துக்கிட்டே இருக்கும். இது மறுசுழற்சி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி மறுசுழற்சி ஆக ஆக என்ன ஆகுனா, காய்ந்த பில்லுடைய சருகுகள் எல்லாம் அப்படியே மண் மேலே விழுந்து இயற்கையாக வந்து என்ன பண்ணோம், மண் வளமாக மாறும். இதுதான் நம்ம வந்து இயற்கையாக மண்ணை வளப்படுத்துகிற முறை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லோட கழிவுகள் இதிலே கிடக்குது. இப்போ நீங்கள் நிலத்தில் வரப்பு இல்லாமல் இருந்து தண்ணீர் வழிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இயற்கையாக இந்த மாதிரி மண் வளமாக மாறுறதுக்கான வழி தடுக்கப்பட்டுரும். அப்போ என்ன பண்ணும், மழை நீர் வழிஞ்சு வெளியில் ஓடிடும். இப்போ மழை நீரை நீங்கள் தடுத்து நிறுத்தின உடனே என்ன ஆகுதுன்னா, இயற்கையாகவே நிலம் வந்து தன்னைத்தானே வளப்படுத்திக்குது. மழை நீரில் இருக்கிற சத்தம் இந்த மண்ணில் கிடக்கிற விதைகளும் முளைத்து சிறுக சிறுக என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே என்ன பண்ணுது, மண்ணை வளப்படுத்துது. இதில் முக்கியமான விஷயம் பாருங்கன்னா, இதை பாருங்கள், இந்த கொழிஞ்சி இலை, இதெல்லாம் கொழிஞ்சி செடி. இந்த பாருங்கள், இதெல்லாம் கொழிஞ்சி கீரையினுடைய விதைகள் பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் கொழிஞ்சி கீரைன்னு சொல்லுவாங்க. மண் வளமாக மாறிச்சுன்னா தான் இந்த கொழிஞ்சி கீரையெல்லாம் இயற்கையாக வந்து வரும் இங்கே, இல்லைனா வராது. இது பாருங்கள், இயற்கையாக மண் எந்த அளவுக்கு வளமாக மாறிட்டுருக்குன்றது பாருங்கள் நீங்களே. இதெல்லாம் கொழிஞ்சி கீரையினுடைய விதைகள் பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் மண் வளமாக இருந்தால் மட்டும்தான் முளைக்கும். கலர் மண்ணில் இதெல்லாம் வருதுன்னா இயற்கையாக மண் வந்து வளமாக மாறிக்கிட்டு வருது அப்படின்றது அர்த்தம். இதுவே பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இதில் இயற்கை விவசாயமும் செய்ய ஆரம்பித்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, 1 ஆண்டு 2 ஆண்டுக்குள்ளேயே என்னன்னா மண் வளமிக்க தான் மாறிடும். உங்களுக்கு உரத்தினோட தேவையே இருக்காது. இயற்கையாக வளமிக்க தான் மாறிடும். நம்ம இயற்கை உரங்களை மட்டும் கொடுக்கும்போது இன்னும் பார்த்திங்கன்னா மிக வேகமாக மண் வந்து மாறி நமக்கு முழு பலனை தரக்கூடியதாக மாறிடும். நன்றி.